ஏன்னா இந்த மாதம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக அள்ளி தள்ளி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஃபோன் ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான், 3 தான் பட்ஜெட்டில் வரக்கூடிய செக்மெண்ட்டாக இருக்குது. பெஸ்ட் ஃபோன் எது, ஒஸ்ட் ஃபோன் எது, ஒவ்வொரு மாதமும் கிளியராக மந்த் எண்டில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறனால தான் ரெகுலராக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதம் எதெல்லாம் பெஸ்ட் ஃபோன் ஒஸ்ட் ஃபோன் வந்ததில்லை அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கான சின்ன ஒரு அப்டேட் தான். 2 ஜாபுக்கான வேகன்சி இருக்குது. ஒன்று உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் நல்லா தெரியும், டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எடிட்டிங் நல்லா தெரியும், ஃபோட்டோஷாப் ப்ரீமியர் ப்ரோலாம் நல்லா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலுமே நீங்களுமே அப்ளை பண்ணலாம். லொகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய மணலி ஏரியா தான். ஃபுல் டைம் ஜாப் மட்டும்தான், பார்ட் டைம் ஜாப் கிடையாது. உங்களோட சிவி சென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதே 15,000 பட்ஜெட்டில் லான்ச் பண்ணது மோட்டோவோட G57 பவர் மொபைல் தான். இந்த 15,000 இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டிஸ்பிளே நல்லாவே இருந்தது. மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்கனால தெரியாம கீழே போட்டாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் சும்மா லோ கிராஃபிக்ஸில் கேம் பிளே பண்ணுவீங்கன்றவங்களுக்கு தான் செட் ஆகும். பட் டெய்லி யூஸ்க்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதில் முக்கியமான ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வருது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 1.5 நாளைக்கு மேலேயே தாராளமாக கிடைக்குது. அண்ட் அதை தவிர இதில் ஒரு பெரிய குறையா இருக்கிறது ஆண்ட்ராய்டு அப்டேட் தான். லாஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு 15 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் அப்டேட் வரும். ஸோ ஆண்ட்ராய்டு 16க்கான அப்டேட் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலே இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி 8 மெகா பிக்சலை கொடுத்து கழிச்சு விட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, இவங்களுமே இப்படி தான் பண்றாங்க. பட் இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னா செல்ஃபி 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சலும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது 15,000 கீழே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டரி லைஃப் வேணும், கேமரா பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு ஃபோனாக தான் இந்த ஒரு ஃபோன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கள இறங்கினது Oneplus தான். Oneplus 15 லான்ச் பண்ணிட்டாங்க. நாங்க எங்களோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல லான்ச் பண்றோம்ட்டு. ஸோ இந்த ஃபோன்ல ஹைலைட்டா இருக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 7300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வருது. பேட்டரி லைஃப் எல்லாம் பார்க்கும்போது 1.5 நாளைக்கு மேல தாராளமா பேட்டரி லைஃப் வருது நார்மல் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ரியலாகவே யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. குறிப்பாக கேம் பிளே பண்ணும் போதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்லாம் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாகவே ஃபோன் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் IP68 and 69K எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டாலும் ஃபோர்ஸ் அந்த மாதிரி தண்ணி அடித்தாலும் ஃபோனுக்கு பெருசாக ப்ராப்ளம் எதுவும் வராது. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ 3.5x அளவுக்கு டெலிசூம்ல வந்து எடுக்க முடியும். ரியலாகவே கேமரா செட்டப்புமே வந்து பெஸ்ட்டாக தான் இருந்தது. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 73,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைமோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். பட் இருந்தாலும் எனக்கு ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோனாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது ஆப்ஷன் தான். ஏன்னா இதே மாதிரி இன்னும் பல ஃபோன்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னாக நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வரக்கூடிய அந்த ஃபோன்ஸுக்காக இருக்கட்டும், கேஜெட்டாக இருக்கட்டும், நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரதெல்லாம் ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. ஆஃபர்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்போல இருந்து 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 பேரா மாமி? ஃபர்ஸ்ட் ஓப்போவோட Find X9 தான். 6.59 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் AMOLED டிஸ்பிளே, 10 பிட் டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதுலயுமே IP68 and 69 கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப குவாலிட்டியா சூப்பரா வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்க OnePlusக்கு போகலாம். ஏன்னா இதுல ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசர் MediaTekோட Dimensity 9500 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ப்ராசர் தான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேம் பிளேக்கும் சரி நார்மல் யூஸ்க்கும் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. பட் அதே சமயம் எனக்கு ஸ்னாப்டிராகன் ப்ராசர் தான் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த பக்கம் OnePlus போகலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா 7025 mAh, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமா சொல்ல வேண்டியது, இந்த வீடியோ எல்லாம் யாரும் ஸ்பான்சர் பண்ணல. எந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணுன்றனால தான் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ ஒரு ஃபோன் நல்லா இருக்குன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus தான் வந்து பெட்டரா இருக்கு ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதிகமாக இருக்கு, பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கு, பேட்டரி லைஃபுமே பெட்டரா இருந்தது. அதுக்குன்னு வந்து OnePlus
OnePlus பெட்டர், OPPO வந்து மொக்கன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல கேமரா அப்படின்னு வரும்போது OnePlus விட பாத்தீங்க அப்படின்னா OPPO இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து அவுட்புட்லாம் கொடுத்துருந்தது. அந்த வகையில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும், டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் மோனோக்ரோம்னு சொல்லி ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சும்மா தான். பட் கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 75,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா OnePlus-ஓட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இதோட முடிக்கல, கேமரா இன்னும் உங்களுக்கு டாப் நாச்சா கொடுக்குறோம். X9 Pro வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி அதையும் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட டிஸ்பிளே 6.78 inch 1.5K AMOLED டிஸ்பிளே, இதுவும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. இதுலேயும் IP68 and 69 Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ஷனோட வருது. சேம் அதில் யூஸ் பண்ண ப்ராசர் தான் இதுலேயுமே 9500 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். பேட்டரி வந்து 7500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 watts வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் தாராளமாக 1.5 நாளைக்கு மேலேயே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது தான் ஒரு பெரிய லெவல் அப்கிரேடாக இருக்கு. 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 200 மெகா பிக்சல் வந்து பெரிஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே உங்களுக்கு கொஞ்சம் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சலுக்கு மோனோக்ரோம் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது டாப் நாச்சா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ப்ரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா 16GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 1,10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேமராவெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த மாதம் விவோட X300 Pro மொபைல் வருது. அதை கூட ட்ரை பண்ணுங்க. அதுவும் கம்மி ப்ரைஸ்லாம் இருக்காது, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான். பட் கேமரா இதை விட வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் OnePlus-ஐயே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னொரு ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா Realme-யோட GT8 Pro மொபைல் தான். ஸோ இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா பம்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நாளடைவில் எதுவும் பிரச்சனை வருது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மாத்திர மாதிரி கொடுத்துருக்காங்க, டஸ்ட் உள்ளே போகுமா என்னன்றதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை தவிர டிஸ்பிளே 6.79 inch Quad HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே நல்ல விஷயம். AMOLED டிஸ்பிளே 10-bit 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையுமே இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃபோன்ஸை விட இது பெட்டராக தான் இருக்கும். இதுலேயுமே IP68 and 69 கொடுத்துருக்கனால தண்ணியில் போட்டாலும் கூட ஃபோனுக்கு ப்ராப்ளம் பெருசாக எதுவும் வராது. ப்ராசஸர் Snapdragon 8 Elite Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே டெய்லி யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும், 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 watts வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். அப்படியே என்னடா எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க, தனித்தனியாக லான்ச் பண்ணிக்கின்ற மாதிரி தான் இருக்கு. பேட்டரி லைஃப்மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 நாள் வரைக்குமே தாராளமாக வந்து கிடைக்கும். அதை பற்றி கவலை பண்ணனே தேவையில்லை. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலும், மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், இன்னொரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், 200 மெகா பிக்சல் வந்துட்டு டெலிஃபோட்டோ வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. கேமரா அவுட்புட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் லெவல்ல பெஸ்ட்டாவே இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 73,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ஸை லான்ச் பண்ணி ஒரு 4-5 நாள் பிரேக் கொடுத்துட்டு தான் இன்னொரு ஃபிளாக்ஷிப் வந்தது. அந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க 2 போனை லான்ச் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் பட்ஜெட் சீரிஸ்ல லான்ச் பண்ணது லாவால இருந்து Agni 4 போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இதை விட பெட்டரான போன் ஆப்ஷன் இருக்கு, அதையுமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 inch 1.5K AMOLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். IP ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து கொடுக்கல, மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க கேம் பிளே பண்ணணும் அப்படின்னாலுமே இது ஒரு நல்ல ப்ராசர் தான். தாராளமா கேம் பிளேக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறவங்க கூட இதை வாங்கலாம். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 66 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து தாராளமா கிடைக்கும். பட் இந்த 5000 mAh எல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இருக்கு. ஸோ இதுக்கான அப்டேட் ஃபோனும் நான் சொல்றேன். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும், 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா பெட்டரா இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்து இதை வாங்குறதுக்கான ஒரு ஆல்டர்னேட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னா Realme-யோட P3 அல்ட்ரா மொபைல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி அதில் அதிகமாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக இருக்குது. IP ரேட்டிங்குமே வந்து அதில் 68 கொடுத்துருக்காங்க. தண்ணியில் போட்டாலும் பெருசாக இஷ்யூஸ் எதுவும் வராது. டிஸ்பிளேவும் கொஞ்சம் பெருசு தான். இதை தவிர ப்ராசஸராக இருக்கட்டும், கேமரா சைடு எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட நார்மலாக இதுக்கு முன்னாடி ஆஃபர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கிட்ட சேல் பண்ணாங்க. இப்போ 22,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ 22,000 ரூபா பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அக்னியை விட இதை கூட ட்ரை பண்ணலாம். பட் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்க அதையே வாங்கிக்கலாம். மோட்டோக்கு இவ்வளவு பெரிய ஞாபகம் மறதி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டா நான் சொன்னேன்ல G57 பவர் மோட்டோ
மோட்டோ எனக்கு இவ்வளவு பெரிய ஞாபகம் மறதி இருக்குன்னு நான் மோட்டோவுக்கு இவ்வளவு பெரிய ஞாபகம் மறதி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா G67 பவர்ன்ற ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்கும் போல, ஐயோ G57 பவரை லான்ச் பண்ண மறந்துட்டோமே அட்டு இப்ப மாசம் முடியும் போது லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பத்தியும் பார்த்துடலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. Snapdragon 6s Gen 4 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராசர் வந்து சும்மா டாப் நாச் இருக்குன்னு சொல்ல முடியாது. 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து ஓகே தான். பட் இருந்தாலும் கூட இதுக்கு காம்படிட் பண்ற மாதிரியான சில ப்ராசர் இருக்க தான் செய்யுது. இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கு லேக் ஃப்ரீயா சூப்பரா இருக்கு. ஃபாஸ்டா இருக்கிற ஃபீலுமே கொடுக்குது. அண்ட் அதே சமயம் கேம் பிளே எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லோ கிராஃபிக்ஸ்ல வச்சு பிளே பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல மிலிட்டரி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபோன் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் ஆகல. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது தான் எப்பயும் போல எல்லாரும் 8 மெகா பிக்சல் கொடுக்கும்போது நான் மட்டும் எதுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் இன்னொரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்க வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக வந்து ஆல்ரெடி சொன்ன 67 பவர், ஏன்னா இதை விட அட்வான்ஸான ஃபோன் இல்லை, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 7000 mAh 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக ஒரு நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட இதுவுமே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே பிரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே எது வாங்கலாம்னு சொல்லி அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை மறந்துட்டு எது லான்ச் பண்ணாங்களா என்னன்னு தெரியாத மாதிரி தான் எனக்கே இருக்கு. சப்போஸ் இந்த ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் என்ன பெஸ்ட் விஷயம் அப்படின்னா இந்த ஃபோனை நார்மலாக நீங்கள் இந்த ஆஃபர்ஸ்லாம் சேர்த்து 13,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு லான்ச் ஆஃபராகவே பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வருது. ஸோ அதனால் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஃபோன் வாங்கலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக கேமர்ஸ் அண்ட் மற்றவங்களாம் இந்த ஃபோன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஃபோன் தான் iQOOவோட 15 மொபைல். இப்போதான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரியலாகவே நல்லா தான் இருக்கு. அந்த வகையில் இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 2K டிஸ்பிளே, அதுவும் இப்போ ரீசெண்டாக அந்த iPhone 17 சீரீஸில் வந்த சேம் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கு. ரிவ்யூ வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இதில் பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமம் பெசல்ஸாக இருக்கு. அதுவுமே நல்லா இருந்தது. மிஸ் பண்ணிட்டேன் ரிவ்யூவில், அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹைலைட்டான விஷயம் இதோட கேமிங் தான். Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் பிளே பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி கூட எதுவுமே பெருசாக இல்லை. இதுலையுமே பார்த்தீங்கன்னா IP68 and 69 கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியில் போட்டாலும் கூட பெரிய லெவலில் ப்ராப்ளம் எதுவுமே வராது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 40 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இப்போ நம்ம பார்த்த பல ஃபோன்ஸில் வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் 1.5 நாள் யூஸ் பண்ணலாம், நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா iQOO இருக்கட்டும், விவோலையுமே வந்துட்டு அவங்களோட ஆர்ஜின் OS தான் கொடுக்குறாங்க. மச் பெட்டராக இருக்குது. முன்னாடி இருந்த ஃபன் டச் OS கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. கேமராக்கு வந்தோம் அப்படின்னா செல்ஃபி 32 மெகா பிக்சலும், 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ, இன்னொரு 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள். அப்படியே காப்பி தான் எல்லா பிராண்டும் இங்கே வந்துட்டு ப்ரைஸ் மட்டும்தான் மாறுற மாதிரி இருக்கு. அந்த வகையில் கேமரா அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. ஏன்னா iQOO அப்படின்னும் போது நம்ம பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாக பார்ப்போம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமரா சைடுமே கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த எக்ஸ்ட்ரா Q3 சிப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்ததுமே நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருந்தது. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 73,000 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே பிரைஸ்ல வந்து ஷாக்கிங் தான். ரீசன் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி மற்ற பிராண்டை விட்டுட்டு iQOOக்கு எல்லாரும் வர்றாங்க அப்படின்னா பிரைஸ் தான் முக்கியமான காரணமே. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசரை கொடுத்துட்டு பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 55,000 கீழே தான் வந்திருந்தது iQOO 13 வந்துட்டு. இப்போ இந்த பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா Oneplus, Realme, OPPO எல்லாத்தோட பிரைஸோட ஈக்குவலாக வர மாதிரி தான் இதையுமே வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு டைரெக்டாக அதை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் எது வாங்குறீங்களோ உங்கள் தலையில் கட்டிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதை வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.